ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 3 பொருட்கள் தான் தேவைப்படும். 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு லஞ்சுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் நீங்கள் லஞ்சுக்கு அப்புறம் டெசர்ட்டாக கொடுக்கறதுக்காக செய்யுங்க. ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் எங்கள் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. இப்போது நான் இந்த மாதிரி மெல்லிசான சேமியா எடுத்திருக்கேன், 100 கிராம் அளவு. இப்போது ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த பட்டரெல்லாம் மெல்ட் ஆகணும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம அந்த சேமியாவை நல்லா இதில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அந்த பட்டரில் இந்த சேமியாவோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் ரோஸ்ட் பண்ணணும். நான் 100 கிராம் அளவு நல்லா மெல்லிசான சேமியா யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அரை டின் அளவு கண்டென்ஸ் மில்கை ஊற்றிக்கிறேன். ஊற்றி இப்போ நம்ம இந்த சேமியாவும் கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். இந்த சேமியாவெல்லாம் குக் ஆக தேவையில்லை. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சாப்பிட்றது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சேமியாவை நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் அந்த டானிக்லலாம் மேலே கேப் வரும் இல்லையா, மெஷர் பண்ணுறதுக்கு, நான் அந்த மாதிரி கேப் எடுத்துக்கிட்டேன். அதில் நம்மளோட சேமியா நல்லா ஆறிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் அளவு அந்த சேமியாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி உள்ளே புஷ் பண்ணி, ஸ்பூனால் புஷ் பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் விரலால் கூட நீங்கள் நல்லா புஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு அழகான ஒரு டிசைன் வரும். நல்லா இந்த மாதிரி புஷ் பண்ணிடுங்க. அந்த கேப்பில் எந்த விதமான பட்டர்லாம் தேக்க தேவையில்லை, தானாகவே வந்துடும். இப்படி நல்லா புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேட்டில் திருப்பி போட்டு இந்த மாதிரி 2 தாட்டி தட்டினீங்கன்னா அழகாக தனியாக வந்துடும் அந்த மூடியிலேருந்து. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கொஞ்சோண்டு பிஸ்தா கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்னு கட் பண்ணி மேலே வச்சு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவும் ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. செய்கிறதுக்கு 3 பொருட்கள் தான் தேவைப்படும். 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.